Now we will see the aspect of catalysis. அதுக்கு முன்னாடி catalystங்கிற வார்த்தையை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். What is meant by catalyst? Catalyst is the substance which increases the rate of a reaction. இல்லாட்டினா which speeds up the reaction. ஒரு ரியாக்ஷனை வேகமா நடக்கிறதுக்காண்டி catalyst ஆட் பண்ணுவோம். இப்போ நைட்ரஜனையும் போட்டு அமோனியாவோட பிரசன்ஸ்ல இருந்தா தான் அயனோட பிரசன்ஸ்ல இருந்தா தான் அமோனியா வேகமா நடக்கும். அமோனியா ஃபார்மேஷன் வேகமா நடக்கும். அயன் இல்லைன்னா மெதுவா நடக்கும் ஆனா மெதுவா நடக்கும். So catalyst is a substance which increases or speeds up the reaction, whereas catalysis is the process of increasing the rate of reaction or speeding up the reaction. So catalysis catalyst phenomenon ஒன்னு தான். One is called process, another one is called substance. Substance which increases the rate of a reaction or fastens a reaction is called catalyst, and the process of increasing the rate of a reaction is called catalysis. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நிறைய பார்த்துருக்கோம். அமோனியா சிந்தசிஸ்ல iron is used as the catalyst. Hydrogen iodide decomposition la gold is used as the catalyst. One ester hydrolysis la water HCl can be used as the catalyst, or H2SO4 or base can be used as the catalyst in saponification. So இது வந்து common inorganicல இந்த reaction. Decomposition of potassium chlorate. KCl na potassium chloride, KClO3 na potassium chlorate, RATE. It is decomposed to potassium chloride with the liberation of 3 moles of oxygen. This reaction is catalyzed by manganese dioxide. இங்க manganese dioxide is the catalyst. Manganese dioxide is the catalyst. னா என்ன அர்த்தம்னா நம்ம மறுபடியும் பிரீஃபா பாத்துக்கோம். What are the important characteristics of a catalyst? இப்போ வந்து catalyst இங்க நடுவுல இருக்கும். இந்த ரியாக்ஷன்லயும் ப்ராடக்ட்லயும் MnO2 வரவே இல்லை. ரியாக்டன்ட்லயும் வரல, ப்ராடக்ட்லயும் வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா catalyst does not take part in the reaction. Catalystல ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. Does not take part in the chemical reaction. It is consumed only at the physical aspects. It is regenerated at the end. manganese dioxide ஆவே திருப்பி வெளியில வந்துரும். இப்போ கோல்டு எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னா ஹைட்ரஜன் காஸ்ட், அயோடின் காஸ்ட், ஹைட்ரஜன் அயோடைடு காஸ்ட், இந்த 3 காஸ்ட்டை விட கோல்டோட காஸ்ட் ஜாஸ்தி. கோல்டு எப்ப இதுக்காக சேஃபா யூஸ் என்னதான் பண்ணாலும் கடைசியில கோல்டா வந்துடும். கோல்டு போச்சுன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம். அயன் போச்சுன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம். So gold composition is not changed. Gold does not undergo chemical reaction. Iron does not undergo, iron துரு கூட பிடிக்க கூடாது. அயன்னா அயனாவே வந்திருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். So no chemical reaction associated with the catalyst. ரெண்டாவது, catalyst is required in minimum amount. Small amount of the catalyst. கொஞ்சோண்டு கோல்டு யூஸ் பண்றோம்னா கோல்டு எங்க இருந்து எக்கச்சக்கமா கோல்டு யூஸ் பண்ண என்னதுக்கு ஆகுது? அதனால catalyst is required only in minimum amount. Third one, catalyst just speeds up the reaction, does not initiate the reaction. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிஷியேட் பண்ற சப்ஸ்டன்ஸுக்கு பேரு இனிஷியேட்டர்னு பேரு. ஸ்பீட் பண்ற சப்ஸ்டன்ஸுக்கு பேரு கேட்டலிஸ்ட்னு பேரு. கேட்டலிஸ்டுக்கும் இனிஷியேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? இனிமே பின்னாடி படிக்க போறோம். எத்திலீனை பாலிமரைஸ் பண்ணி, எத்திலீனுக்கு ஃபார்முலா CH2 double bond CH2. This on polymerization. Polymerization union. We will see this later. Polymerize பண்ணோம்னா அது பாலித்தீன் கிடைக்கும். CH2 single bond CH2 n times. N is about 100. So ethylene is a gas. Ethylene is a gas. Whereas polyethylene is a waxy solid. Polyethylene bag நம்ம பார்த்துருக்கோம். மெழுகு மாதிரி இது ஒன்றும், ஆனால் சாலிட், வேக்சி சாலிட். பால் கவர்லாம் பார்த்துருக்கோம். பாலித்தீன் கவர் தான். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வேக்சி சாலிட். எத்திலின் இஸ் அ கேஸ். இங்க இப்ப எத்திலின் நிறைய போட்டு ஹை டெம்பரேச்சர் கொடுத்து ஹை பிரஷர் கொடுத்தாலும் பாலித்தீன் ஃபார்மே ஆகாது.
ஆனா நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் ஒரு சிலிண்டர்ல போட்டு ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா அம்மோனியா ஃபார்ம் ஆகும். அம்மோனியா ஃபார்ம் ஆகும், ஆனா மெதுவா ஃபார்ம் ஆகும். இங்க எத்தனை நாள் ஆனாலும் ஃபார்ம் ஆகும், மெதுவா கூட ஃபார்மே ஆகாது. So without the initiator the reaction never proceeds, but with the catalyst, with or without the catalyst, reaction always proceeds. Without the catalyst it proceeds slowly, with the catalyst it proceeds fastly. ரெண்டாவது அந்த adverb தான் மாறும், proceedsங்கிறது உண்டு. catalyst இல்லாம கூட ரியாக்ஷன் நடக்கும், ஆனா மெதுவா நடக்கும். ஆனா இனிஷியேட்டர் இல்லாம reaction நடக்கவே நடக்காது. Catalyst is a substance which just fastens the reaction which is already taking place slowly. அடுத்தது catalyst is specific in nature. Specific is a specificity னா இப்ப இதே கதையே சொல்லிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் டீகம்போசிஷனுக்கு கோல்டு, ஏன் அயர்னை யூஸ் பண்ணக்கூடாதா? இவ்வளவு கதை பேசுறோமே, அயர்ன் யூஸ், கோல்டு தான் கரெக்டா யூஸ், அயர்னும் மெட்டல் தான், கோல்டும் மெட்டல் தான். ஸ்பெசிபிசிட்டின்னு இருக்கு, ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு கேட்டலிஸ்ட தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப 2HI giving H2 plus I2 எழுதுறோம். இது வந்து ஹைட்ரஜன் அயோடைடுங்கிறது இட் இஸ் an example of hydrogen halide. Fluorine, chlorine, bromine, iodine நாலுமே ஹாலஜன்ஸ் பார்த்துருவோம். இட் இஸ் a halide. இப்ப ஹைட்ரஜன் அயோடைடுக்கு பதிலா HBr டீகம்போசிஷனுக்கு கோல்டு யூஸ் பண்ணோம்னா முடியாது. So that is meant by specificity of a reaction. எல்லா ஹைட்ரஜன் ஹாலைட் டீகம்போசிஷனுக்கும் கோல்ட யூஸ் பண்ண முடியாது. That is meant by specificity of a reaction. So important parameters. So it does not initiate. அடுத்து கடைசியா if it is used for the equilibrium reactions. Equilibrium reactions, catalyst, இப்ப அம்மோனியா சிந்தசிஸ்ங்கிறது ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் படிச்சிருக்கோம். அதுல வந்து iron is used as the catalyst, means that it increases the rates of forward as well as backward reaction so that equilibrium is quickly attained. அதுக்கப்புறம் லிச்சர்ட் லேயர் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ப்ராடக்டையோ ரியாக்டன்ட்டையோ மாத்தி நமக்கு வேண்டிய டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கிறோம். So the role of catalyst in opposing reactions or reversible reaction is the simultaneous increase of forward and backward reaction so that the equilibrium is quickly attained. Once the equilibrium is quickly attained, it does not. So it is not consumed in the chemical reaction. It is physically disintegrated. Thus all can be regenerated. No change in chemical composition. Catalyst requirement. The catalyst requirement is 10 power minus 6 moles. ஆனா இங்க 2 மோல், 2 மோல் எங்க இருக்கு? இப்ப ஹைட்ரஜன் அயோடைடே எழுதுறோம். 2HI giving H2 plus I2. இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் தான். இதுக்கு கோல்டு யூஸ் பண்றோம்னா 2 மோல் வேணும், ஆனா இங்க 10 பவர் மைனஸ் 6 மோல் இருந்தா போதும். 10 பவர் மைனஸ் 6னா கோல்டோட மாலிகுலர் வெயிட்ட 10 பவர் 6 நால டிவைட் பண்ணிடும். கோல்டோட அட்டாமிக் வெயிட், கோல்டோட அட்டாமிக் வெயிட்ட 10 பவர் 6 நால டிவைட் பண்ணிட்டோம். என்ன வெயிட் வருதோ அந்த கிராம் இருந்தாலே போதும். அப்போ ஒரு டிராப்லெட் ஆஃப் கோல்டு தான், கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே போதும், வெரி ஸ்மால் அமௌண்ட். So catalyst is required in very small amount or minimum amount. Catalyst just fastens the reaction. Catalyst is specific in its action. Catalyst does not alter the equilibrium. It is enabling only the quicker attainment of the equilibrium. So these are the general aspects with respect to the catalyst. Now catalysis is a substance, catalysis is a process nu paathom. Catalysis is broadly divided into two types: homogeneous catalysis and heterogeneous catalysis. Homogeneous catalysis and heterogeneous catalysis. Homogeneous na homo na same. Homogeneous catalysis na reactants and catalysts are in the same phase. Reactants, so of course products and catalysts are in the same phase. அப்படின்னா எல்லாமே லிக்விட் ஃபேஸா இருக்கலாம், இல்லாட்டினா எல்லாமே கேஸ் ஃபேஸா இருக்கலாம். இப்போ டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு கேஸ், ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் அயோடின் கேஸ். ஆனா கோல்ட் இஸ் இன் தி சாலிட். ஸோ இட் இஸ் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு
is an example of heterogeneous catalysis. Is the example of heterogeneous catalysis. Catalyst is in the solid phase, others are in the gas phase. Homogeneous all are in same phase. Ester hydrolysis ester plus water giving carboxylic acid plus alcohol. Carboxylic acid plus alcohol. இதுதான் ரியாக்ஷன். இதுக்கு நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம்? H+, அதாவது மினரல் ஆசிட் யூஸ் பண்றோம். மினரல் ஆசிட் யூஸ் பண்றோம். So mineral ester liquid. The state of ester is liquid. State of water is liquid. State of carboxylic acid liquid. State of alcohol liquid. Mineral acid is also liquid. So எல்லாமே in the same phase. அடுத்தது hydrolysis of sugar. So hydrolysis of sugar எடுத்துட்டோம்னா, so sugar plus water giving rise to sucrose plus water giving rise to the thing. So this is used as the sucrose solution. Sucrose water la கரைச்சிட்டோம், அதனால sucrose solution liquid ல இருக்கு. solution water எடுத்துட்டோம்னா அதுல குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். குளுக்கோஸும் வாட்டர்ல டிசால்வ் ஆகி லிக்விடா தான் இருக்கும். ஃப்ரக்டோஸும் வாட்டர்ல டிசால்வ் ஆகி லிக்விடா தான் இருக்கும். இதுக்கு HCl தான் யூஸ் பண்றோம் கேட்டலிஸ்ட். தட் இஸ் ஆல்சோ லிக்விட். எல்லாமே இப்ப இது எல்லாமே லிக்விட் ஃபேஸ். ரியாக்டன்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் as well as catalyst all are in liquid phase. This is another example of this homogeneous catalysis. அடுத்து homogeneous catalysis in gas phase. Sulfur dioxide to sulfur dioxide in the presence of nitric oxide. So sulfur dioxide to sulfur trioxide in the presence of nitric oxide. Sulfur dioxide formula SO2. It combines with oxygen to form SO3. So sulfur dioxide combines with oxygen to form sulfur trioxide. All are in gases, gaseous state. Sulfur dioxide gas da, oxygen gas da, sulfur trioxide gas da, nitric oxide gas da. Now nitric oxide is used as the catalyst. Nitric oxide is used as the catalyst. Catalyst is solid phase, reactant, product எல்லாமே ஒரே phase. எல்லாமே ஒரே phase, gas phase. இங்க எல்லாமே ஒரே phase, liquid phase. So if the reactants and catalyst are in same phase, the catalysis phenomenon is called homogeneous catalysis. If the reactants and products as well as catalysts are in different phases, that is called heterogeneous catalysis. Now we will see the types of catalysis. இப்போ வந்து homogeneous catalysis க்கும் heterogeneous catalysis க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். இப்போ catalystங்கிறது ஒரு substance தான் பார்த்தோம். Catalyst is a substance which increases the rate of reaction மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஆனா catalyst வந்து catalyst குள்ளே டைப் இருக்கு. Positive catalyst, negative catalyst, induced catalyst, catalytic poison, catalytic promoter னு எல்லாத்துக்கும். Now the types of catalytic materials and their roles you will see. First catalyst. இப்போ வந்து catalyst types. The types of catalyst. Important. Positive catalysts. Positive catalysts. Common catalyst பேர் positive catalysts, which increases the rate of a reaction. Negative catalyst நாலும் inhibitor நாலும் ஒண்ணுதான். You will see what முதல்ல let us list, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளோட அதோட ஆக்ஷனை எப்படி இது பண்ணுவோம். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னாலும் கேட்டலிஸ்ட்னாலும் ஒண்ணுதான். எப்படி பாசிட்டிவ் நம்பராகவே எழுதுறோம் 7 அப்படின்னு சொன்னா +7. அதே மாதிரி பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னாலும் கேட்டலிஸ்ட் ஒன்றுனாலும் ஒண்ணுதான். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னாலும் இன்ஹிபிட்டர்னாலும் ஒண்ணுதான். மூணாவது டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆட்டோ கேட்டலிஸ்ட். வாட் இஸ் மீன் பை ஆட்டோ கேட்டலிஸ்ட்? நாலாவது டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் induced catalysts or catalytic induced catalysts. அஞ்சாவது டைப் catalytic promoter. ஆறாவது டைப் catalytic poison. Catalyst promoter or catalyst promoter and catalytic poison, catalyst poison. So catalyst poison, these are the types of the catalytic materials. So catalysts are divided into types. முதல்ல ஒவ்வொன்றுக்கும்
மீனிங் பார்த்துக்குவோம், அப்பப்போ இண்டிவிஜுவலா எக்ஸாம்பிளும் பார்ப்போம். கேட்டலிஸ்ட்ங்கிறது நார்மல் டெஃபினிஷன் which increases the rate of reaction or which speeds up the rate of reaction. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். ester catalysis catalyzed by acid or base, saponification, sulfur dioxide to sulfur dioxide conversion in the presence of nitric oxide, ammonia synthesis using iron catalyst, hydrogen iodide decomposition using this gold catalyst, எல்லாமே catalyst னு பார்த்துட்டோம். Now this sulfur dioxide to sulfur dioxide conversion in the presence of platinum, it can be catalyzed either by nitric oxide or by platinum. If it is catalyzed by nitric oxide na homogeneous catalysis, catalyzed by platinum na platinum is in the solid state, அதனால அதுக்கு பேர் heterogeneous catalysis. So ஒரே catalysis தான், depending upon the catalyst அதுக்கு பேர் மாறிடும். Homogeneous catalysis எல்லாத்துலயுமே the catalyst increases the rate of reaction or speeds up the reaction. இப்ப இன்ஹிபிஷன்னாலே குறைக்கிறதுன்னு அர்த்தம். இன்ஹிபிஷன்னாலே குறைக்கிறதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னாலும் இன்ஹிபிட்டர்னாலும் ஒண்ணுதான். இட்ஸ் a substance which retards the reaction or reduces the speed of reaction or lowers the rate of reaction. So inhibitor is a substance which reduces the rate. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் sulfate to sodium sulfate oxidation to sodium sulfite, SULPHIT, sodium sulfite is oxidized to sodium sulfate. So இத வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா Na2SO3 plus 2O2 இல்லாட்டினா 2Na2SO3 plus இது வந்து நார்மல் ரியாக்ஷன். This reaction is retarded in the presence of alcohol. Our reaction is slowed down. இப்போ sodium sulfite water soluble, அதுல ஆக்சிஜன் பாஸ் பண்றோம், sodium sulfate இருக்கும். ஒரு வாட்டர்ல ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா வாட்டர் அண்ட் ஆல்கஹால் ஆர் மிசிபிள். வாட்டர் ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணோம்னா சோடியம் சல்ஃபைட் வேகமா ஃபார்ம் ஆகாது. So sodium sulfite to sulfate formation, this reaction is retarded in the presence of alcohol. Another example, decomposition of hydrogen peroxide is retarded by glycerin. Glycerol organic compounds la paapom. Glycerol is a trihydric alcohol. Glycerol nalum glycerin nalum onudha. So glycerin is an inhibitor or glycerol is inhibitor, or glycerol and alcohols are examples of negative catalysts which in turn decrease the rate of decomposition of hydrogen peroxide or oxidation of this sodium sulfate. These are the examples of the retarding agents or negative catalysts or inhibitor. So enna substance o adukku thanda mari process ay maathiruvom. If the reaction is inhibited, the process is called inhibition. If the reaction rate is increased, the process is called catalysis. Third type of catalyst is autocatalysis or autocatalysts. Autocatalyst na enna arthamna, one of the products formed serves as the catalyst. Ipo indha reaction eduthuko, reaction between oxalic acid and potassium permanganate. Oxalic acid formula H2C2O4, அதோட ஸ்ட்ரக்சர் COOH twice, அதாவது இந்த மாதிரி இருக்கும், COH. Oxalic acid reacts with KMnO4 in the presence of sulfuric acid. Acidified KMnO4 is the oxidizing agent. இது ரெண்டும் சேர்த்து acidified KMnO4. Acidified KMnO4 is the oxidizing agent. It forms Mn sulfate, that is manganese sulfate, with potassium sulfate, K2SO4 plus carbon dioxide and water. So in the reaction balanced nu pathona, 5 moles of oxalic acid combined with 2 moles of potassium permanganate in the presence of 3 moles of sulfuric acid to form 2 moles of manganese sulfate MnSO4 and potassium sulfate with the liberation of 10 moles of carbon dioxide, and potassium sulfate goes into 8 moles of water dissolution. So in the reaction la manganese sulfate form ஆயிருக்கு. முதல்ல நம்ம catalyst இதுல ஆட் பண்ணவே இல்ல. முதல்ல oxalic acid KMnO4
இது மூணு தான் ஆட் பண்ணிருக்கோம். இது மூணு ரியாக்டன்ட். ஸோ ஆக்சாலிக் ஆசிட் KMnO4 சல்பரிக் ஆசிட்ல போட்டோம்னா கொஞ்சோண்டு மேங்கனீஸ் சல்பைட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார்ம் ஆன மேங்கனீஸ் சல்பைட் இந்த ரியாக்ஷனை ஃபர்தரா கேட்டலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு increases the rate of reaction, such reaction is called autocatalysis. So autocatalysis is the phenomenon where one of the reactant illa product panjidala, one of the products induces the rate of the reaction or speeds of the rate of the reaction. So idella itha neram paathadathala vandu types of catalysts. Another three types, they are not directly influencing the rate of reaction, they are influencing the role of catalysts. They are influencing the role of catalyst. Catalyst இது மூணு ஆக்சுவலாவே catalyst na increase பண்ணலாம், decrease பண்ணலாம், ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் increase பண்ணலாம். இதெல்லாம் வந்து induced catalyst, catalytic promoter, catalytic poison, they will not directly influence the reaction, they will influence the functioning of catalysts. They will influence the functioning of the catalyst. So இப்போ induced catalyst பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஆட்டோ கேட்டலிஸ்ட்னா ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் catalyzes the reaction பார்த்தோம். induced catalystனா ஒன் ஆஃப் தி ஸ்பீஷிஸ், ஜெனரலா ரியாக்டன்ஸ்ல கூட இருக்கலாம், அது வந்து இதாகும். இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் வந்து சோடியம் ஆர்சனேட். So sodium arsenate oxidation நம்ம பார்க்க போறோம் by air oxidation. ஏர்னா ஏர்ல ஆக்சிஜன் இருக்கு. So oxidation of sodium arsenate reaction, நம்ம ப்ராடக்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த ரியாக்ஷன் வந்து நார்மலா நடக்காது. சோடியம் ஆர்சனேட்டையும் ஏரையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரியாக்ஷன் நடக்கும், ஸ்லோவா நடக்கும். ஆனா if air is passed through a mixture of sodium arsenate and sodium sulfite, sodium sulfite, so sodium arsenate sodium sulfite தண்ணியில கரைச்சு அதுக்குள்ள ஏரை பாஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ஈஸியா ஆக்சிடேஷன் ஆயிடும். இதுக்கு பேர் தான் induced catalysis. இப்ப sodium sulfite induces the catalysis of sodium arsenate, that is aerial oxidation of sodium arsenate. அதுவும் சேர்ந்து ரியாக்ஷன், அதுவும் ஆக்சிடேஷன் ஆயிக்கும், இதுவும் ஆக்சிடேஷன் ஆயிக்கும். அதுக்கு பேர் தான் induced catalysts. Next, catalyst promoter. Catalyst promoter பேரே தெரியுது. It does not actually catalyzes the material reaction, it will promote the catalytic activity of the thing. Haberல வந்து Haber's process of ammonia la iron is used as the catalyst, iron is used as the catalyst மட்டும் போடுறோம், iron மட்டும் போடுறது இல்ல. Haber's process na nitrogen to hydrogen, nitrogen combining with hydrogen to form ammonia. So 1 mole of nitrogen combines with 3 moles of hydrogen. Here iron is used as the catalyst, whereas molybdenum is used as the catalyst promoter. Catalyst promoter அப்படினா molybdenum does not actually increase the rate of reaction, only iron increases the rate of reaction. The increasing rate of reaction is called catalytic activity. So catalytic activity of iron is promoted by molybdenum. So that is meant by catalyst promoters. Catalyst promoter is one which enhances the catalytic activity of the catalyst. So example, molybdenum is the catalyst promoter for iron in the Haber's process of synthesis of ammonia. Last one is called catalytic poison. Catalytic poison which suppresses the catalytic activity of இதே. இப்போ வந்து இதே அம்மோனியா சிந்தசிஸ்ல அயர்னை கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம், அயர்னோட மாலிப்டினம் தான் யூஸ் பண்ணணும். மாலிப்டினத்துக்கு அயர்ன் should not be exposed to, வழக்கமா அயர்ன் வந்து ஹைட்ரஜன் சல்பைடோட இருக்கும். இண்டஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட்ஸ்ல ஹைட்ரஜன் சல்பைடு இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா ஹைட்ரஜன் சல்பைடு இருந்ததுன்னா molybdenum will support the catalytic activity of iron, but hydrogen sulfide இருந்ததுன்னா it will suppress the catalytic activity of iron. ஏன் சொன்னா அயர்னும் ஹைட்ரஜன் சல்பைடும் சேர்ந்து அயர்ன் சல்பைடும் ஹைட்ரஜனும் வந்துடும், அயர்ன் சல்பைடும் ஹைட்ரஜனும் வந்துடும். ஸோ அயர்ன் சல்பைடும் இப்ப இது நம்ம பார்த்த இது கான்செப்டே மாறி போச்சு.
iron is used as the catalyst. நம்ம first point என்ன பார்த்தோம்? Catalyst does not take part in the chemical reaction. If iron takes part in the chemical reaction, புதுசா அது iron hydrogen இன்க்ளூட் பண்ணிடும், அது தேவையில்லாம ஒரு சைடுல இதாயிடும். So that is to be noted by catalytic poison. As the name implies, poison reduces the life of catalyst. Reduces the life of catalyst or suppresses the catalytic activity. Last, in the case of catalyst, which materials and specificity in pathom. In the case of catalyst, what is meant by this active centers? This instead of active centers, before going to active center, let us see one more example of this catalytic poison. Sulfur dioxide conversion to sulfur trioxide is in the active centers பார்க்க முன்னாடி இன்னொரு தடவை இதை பார்ப்போம். அதாவது catalytic poison. Catalytic poison, another example is the catalysis of sulfur trioxide formation. That is sulfur dioxide oxidation to sulfur trioxide. இங்க இதுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். சாலிட் ஃபேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஃபேஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். Solid phase catalyst is platinum. The catalytic activity of platinum is affected by the presence of arsenic oxide. So arsenic oxide acts as the poison for the platinum in the contact process or sulfur dioxide to sulfur trioxide process. So adila vandu platinum should be free from arsenic oxide. Anga ammonious Haber's process la iron should be free from H2S. So iron molybdenum irundha reaction nalla nadakum. Inga platinum mattum irundha nalla reaction nadakum. Platinum should be free from arsenic trioxide. So this is the role of so ipa catalyst la type of pathom. Positive catalyst, negative catalyst or inhibitor, induced catalyst, auto catalyst, catalyst promoter, catalyst poison. Idella pathom. Now last point to be noted with respect to the specificity of catalyst is active centers. இப்போ ஒரு இதுல வந்து கைரேகையில எங்கேயாவது கீரல் விழுந்துன்னா இந்த கீரல் இருக்கிற இடத்துல தான் பவுடர் நிறைய இருக்கும். கையிலே கூட எடுத்து பார்த்தோம்னா சாக்லேட் பவுடர் எல்லா இடத்துலயும் இருக்கும், இந்த ரேகை உள்ள இடத்துல மேக்சிமம் இருக்கும். அப்ப அப்சார்ப்ஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் எவரிவேர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி அப்சார்பென்ட். சில கிராக்ஸ், கார்னர்ஸ், பீக்ஸ், கிராக்ஸ், அதாவது அப்சார்பென்ட் மெட்டீரியல்ல கிராக் இருந்தாலோ, அப்சார்பென்ட் மெட்டீரியல் இஸ் சாலிட் சர்ஃபேஸ். இப்போ இது வந்து ஒரு கார்னர், அது ஏதாவது ஒரு கிராக்கா இருந்ததுன்னா இப்படி இருக்கும். ஸோ கிராக் இருந்தாலோ கார்னர்ஸ் இருந்ததுனாலோ அப்சார்பென்ட் மெட்டீரியல் இப்படி இப்படி உடஞ்சு இந்த மாதிரி ஹெட்ரோஜெனிட்டிஸா இருந்தாங்கன்னா இதுக்கு பேர் பீக். ஸோ இந்த இடத்துலலாம் அப்சார்ப்ஷன் நிறைய இருக்கும். இந்த இடத்துலலாம் அப்சார்ப்ஷன் நிறைய இருக்கும். If absorption நிறைய இருந்ததுன்னா reactant molecules are more easily absorbed and there is a better scope for chemical reaction. Reaction வேகமா நடக்கும், ப்ராடக்ட் வேகமா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து வேகமா நடக்கும். இந்த பாயிண்ட்ல பீக்லயோ கிராக்லயோ கார்னர்லயோ ரியாக்ஷன் வேகமா நடக்கும். ஏன்னு சொன்னா பெட்டர் அப்சார்ப்ஷன். அதனால இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் பேரு ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ ஆக்டிவ் சென்டர்ஸ் ஆர் த ஸ்பாட்ஸ் or areas on the surface of the adsorbent or catalyst where there is a maximum absorption of reactants and desorption of products. So idukku per da active centers. So this is about the concept of active centers. Active centers engiradhu ஒரு part of a catalyst. Now the catalysis la vandu types of catalysis paathom. அடுத்து concept how a catalysis functions is given by two important theories of catalysis. One வந்து activated complex theory or intermediate complex theory. Intermediate compound or complex theory. ரெண்டாவது absorption theory. So two important theories with respect to catalysis. One theory intermediate compound theory or absorption theory. Another வந்து intermediate compound theory and absorption theory. Intermediate compound theory வந்து general homogeneous catalysis க்கு யூஸ் ஆகும். If the catalyst and
reactants are in the same phase, that catalytic process is explained by intermediate, compound or complex theory. Absorption theory explains the functioning of heterogeneous catalysis. முதல்ல catalysis ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கோம். Homogeneous catalysis, heterogeneous catalysis. Homogeneous na reactants and catalysts are in the same phase. That phenomenon is explained by, so that is explained by the intermediate compound theory. இது வந்து absorption theory explains the phenomenon of heterogeneous catalysis. இப்போ individual brief ஒவ்வொண்ணா பார்ப்போம். So intermediate compound theory, first theory is intermediate compound இல்லாட்டி complex theory அப்படின்னு சொல்லுவாங்க. இது easy to remember. இந்த மெத்தட்ல ஞாபகம் வச்சுனோம்னா, so generally என்ன அர்த்தம்னா, if a reactant, if two reactants give rise to a product, so first they will combine and intermediate. So intermediate, அப்புறம் இந்த intermediate will react and form, give rise to products. So A plus B giving rise to products nu vechukko. A plus B giving rise to the product AB அப்படினு வச்சுக்கோ. A plus B giving rise to product AB அப்படினு வச்சுங்க. இப்ப C is the catalyst material used in this phenomenon. அப்ப intermediate complex theory என்னன்னா, one of the reactants combines with the catalyst to form the intermediate. One of the reactants, here the reactants are A and B. One of the reactants A reacts with the catalyst C. C compound கிடையாது, catalyst. So it reacts, so there is a formation of intermediate compound. Intermediate compound na, which has to be decomposed to give back the products. It should not be stable compound. அது stable compound இருந்ததுன்னா முதல் பாயிண்டே அடிபட்டு போகும். Catalyst is regenerated at the end அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். அதுவே இருக்காது. So intermediate compound formation theory explains, so first it forms the intermediate. அதுக்கப்புறம் இந்த intermediate வந்து இங்க AC ன்றோம். அப்ப AC ங்கற intermediate reacts with another reactant B to give rise to the product AB and with the release of the catalyst. With the release of the catalyst. So here the AC is the intermediate. இப்ப intermediate compound theory proposal பார்த்தோம். அதாவது two reactants, one of the reactants first combines with the catalyst to form reactant catalyst intermediate. Next step is the reactant catalyst intermediate combining with the second reactant to form the product with the separation of catalyst. Example பாப்போம் மறுபடியும். So sulfur dioxide oxidation to sulfur trioxide. Sulfur dioxide oxidation to sulfur trioxide. It is catalyzed by nitric oxide. இது வந்து homogeneous catalysis. Sulfur dioxide gas, oxygen gas, sulfur trioxide gas எல்லாமே gas. Reactant product எல்லாமே gas. அதுக்கு யூஸ் பண்ற nitric oxide gas. இது homogeneous catalysis. So intermediate compound theory homogeneous catalysis தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு பார்த்தோம். இப்போ இது எப்படின்னா, first SO2 the first step வந்து NO வும் ஆக்சிஜனும் சேர்ந்து NO2 ஆ மாறிடும். NO ங்கிறது catalyst. NO ங்கிறது catalyst. Oxygen one of the reactant. So first step is the NO, that is catalyst, combines with half mole of oxygen to form NO2. To form NO2. The balance equation is 2NO plus O2 giving 2NO2. So இப்போ இதுதான் intermediate. NO2ங்கிறது தான் intermediate. இதுதான் overall reaction. இந்த reactionல NO2ங்கிற காம்பவுண்டே கிடையாது. So NO தான் catalyst. Catalyst reacts with one of the reactant to form, இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, A plus C giving AC. Catalyst react to the reactant. So catalyst ங்கிறது C, A ங்கிறது reactant to form the catalyst reactant. அதுதான் NO2. அப்புறம் this combination AC combines with another reactant SO2, that is sulfur dioxide to form sulfur trioxide. That is the product AB. SO2 is soft. இதை பேலன்ஸ் பண்ணோம்னா
SO2 plus half O2 giving SO3. So இது AB. இவ NO தான் catalyst யூஸ் பண்ணிக்கோம் மேல. So catalyst is regenerated at the end. So this explains the behavior of homogeneous catalysis as explained by the intermediate compound theory. So intermediate compound theory ல என்ன சொல்றோம்னு சொன்னா, so many இதுல வந்து catalyst first combines with the one of the reactants to form the intermediate. Then the intermediate, because of its high energy state, combines with the other reactant to form the products, of course with the separation of catalyst. So this is the explanation for the homogeneous catalysis by intermediate compound theory. Now next theory, that is adsorption theory, which explains the heterogeneous catalysis. Adsorption theory இது heterogeneous, இது வந்து நல்லா easy to remember step wise போட்டோம்னா, any heterogeneous catalysis, heterogeneous நாலே catalyst is in a different phase from that of the reactants. இப்ப ammonia synthesis ல iron is used as the catalyst and molybdenum is used as the catalyst promoter. ரெண்டுமே solid state. அம்மோனியாவுல நைட்ரஜன், ஹைட்ரஜன், அம்மோனியா மூணுமே gas state. So they are in the different phase. Balanced equation எழுதுறோம்னா 1 mole of nitrogen combines with 3 moles of hydrogen to give rise to 2 moles of ammonia in the presence of iron catalyst promoted by molybdenum. So catalyst as well as catalyst promoter is in the solid state, whereas reactants are in the as well as products are in the gaseous state. This is heterogeneous. Heterogeneous catalysis la adsorption theory, the adsorption theory enna soluduna, 4 important steps. First step, adsorption of the reactants onto the catalysts. First step is the adsorption of the reactants onto the catalysts. அடுத்தது combination of the reactants. Combination of the reactants to give rise to products. Combination to give rise to products. Products are desorption of products from the catalyst surface. Desorption க்கு அப்புறம் separation தான். Desorption. So ஒவ்வொன்றும் போடும். So first reactants are adsorbed onto the catalyst surface. Second step, reactants combine together to give rise to products. The third step, products are desorbed from the catalyst surface. After desorption, they are separated from the catalyst. இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ அயன் சர்ஃபேஸ் இருக்கு, molybdenum சர்ஃபேஸ் இருக்கு. இதுக்கு மேல முதல்ல adsorption of nitrogen. இது first step. Adsorption of hydrogen. First stepல இன்னொரு பாகம். Adsorption of nitrogen onto the iron surface as well as molybdenum surface. So iron surfaceல molybdenum surfaceல catalyst of இதுதான் catalyst. First adsorption of nitrogen, அடுத்து adsorption of hydrogen. அடுத்தது ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. ஹை டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்கோம். கேட்டலிஸ்டும் இருக்கு. கேட்டலிஸ்ட் வேகமா ரியாக்ஷனை நடக்க வைக்கும். ஹை டெம்பரேச்சர், இது இந்த ப்ராசஸ்ல அம்மோனியா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த ஃபார்ம் ஆன அம்மோனியா இங்கே இருந்ததுன்னா ப்ராப்ளம். ஏன்னா இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஃபார்ம் ஆன அம்மோனியா அங்கே இருந்ததுன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அங்கே. ஸோ இட் ஹாஸ் டு பி செப்பரேட்டட். எப்படி செப்பரேஷன்னா, இது முதல்ல அட்சார்ப் ஆயிருக்கு, அம்மோனியாவும் அதுல அட்சார்ப் ஆயிருக்கு. அம்மோனியா ஃபார்ம் ஆன அம்மோனியாவும் அட்சார்ப் ஸ்டேட்லயே தான் இருக்கு. அப்புறம் third step, it is a reversible process or physical adsorption. Form on ammonia, removal of ammonia formed, that is desorption. Desorption of ammonia from the catalyst surface, iron surface. அப்பதான் அதை செப்பரேட் பண்ண முடியும். So ஒவ்வொரு reactant molecules, first step is the adsorption of the reactant molecules onto the catalyst surface. Adsorption of the reactant molecules onto the catalyst surface. Then combination of reactant molecules to give rise to products. Third step, desorption of the product molecules from the catalyst surface to give rise to the product. இந்த பிரகாரம் பார்த்தோம்னா catalyst surface, catalyst அப்படியே retained ஆகும், molecules separate ஆயிடும். So this explains the catalytic phenomenon of most of the
heterogeneous catalysis. So lastly, now the importance of catalysis in various areas. So next is the applications of catalysis in industries. Applications of catalysis in industries. So application ஏற்கனவே பார்த்ததை தான் சொல்லிட்டு இருக்கோம். First, Haber's process. That is synthesis of ammonia. அதில் வந்து iron supported by molybdenum is used as the catalyst. அப்புறம் sulfuric acidல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. Before that, nitric acid manufacture. Named method Oswald's. அவர் தான் முதல்ல டெவலப் பண்ணாரு. Oswald's process for the nitric acid manufacture. இதுக்கு வந்து iron supported by molybdenum is used as the catalyst, promoted by molybdenum. இங்க வந்து platinized asbestos. Platinized asbestos. இப்போ asbestosங்கிறது ஒரு ஷீட். asbestos ஷீட்ல ஒரு platinum coating கொடுக்கணும். So அதுக்கு பேரு platinized asbestos. That is used for the manufacture of nitric acid by Oswald's process. அப்புறம் sulfuric acidல ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. lead chamber processனு ஒரு ப்ராசஸ், contact process. ரெண்டுமே sulfuric acid process தான். sulfuric acid manufactured by contact process. contact process பத்தி நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் வந்து lead chamber process. ரெண்டுமே for the manufacture of sulfuric acid. So sulfuric acid manufactured by either lead chamber process or contact process. lead chamber processல இந்த இப்ப பார்த்தோம் இந்த எக்ஸாம்பிள் nitric oxide is used as the catalyst. SO2 plus O2 of O2 giving SO3 in the presence of nitric oxide. lead chamber catalystல இது யூஸ் ஆகுது. platinized asbestos contact processல மறுபடியும் யூஸ் ஆகுது. contact processலயும் அடுத்தது chlorine manufacture. chlorine manufactureல அதுக்கு நேம்டு process Decans processனு பேரு. So Decans process of manufacture of chlorine. அதுக்கு copper chloride is used as the cupric chloride is used as the catalyst. அடுத்தது manufacture of hydrogen. இங்க Haber's processக்கு நைட்ரஜனும் ஹைட்ரஜன் எங்க இருந்து கிடைக்கும்? So Bosch process for the manufacture of hydrogen. அதுக்கு iron oxide, ferric oxide supported by chromic oxide. So ferric oxide plus chromic oxide is used as the catalyst. So hydrogen இது வந்து இதெல்லாம் various gas phase reaction. அப்புறம் இது hydrogenation of oils. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிக்க போறோம். hydrogenation of oils. அதாவது oils are unsaturated liquids. unsaturation சொன்னா carbon double bond. unsaturation சொன்னா carbon double bond. இதுல ஹைட்ரஜனை போட்டோம்னா டபுள் பாண்ட் எல்லாம் சிங்கிள் பாண்டா மாறிடும். எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் சேர்ந்துரும். இதுக்கு பேரு திஸ் ஒன் ஆஃப் தி ஹைட்ரஜன் சேர்ந்துரும். எல்லா ரெண்டுலயுமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் சேர்ந்துரும். டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டா மாறிடும். இதுக்கு பேரு ஃபேட்னு பேரு. ஃபேட்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் செமிசாலிட்ஸ். ஆயில்ஸ் ஆர் அன்சாச்சுரேட்டட் லிக்விட்ஸ். ஆயில்ஸ். So the unsaturated oil converted to semi-solid fat. வனஸ்பதின்னு சொல்றோம். வனஸ்பதிங்கிறது முதல்ல ஆயில், வெஜிடபிள் ஆயில்ல இருந்து தான் வனஸ்பதி கொண்டாடுவாங்க. டால்டா எல்லாமே இதுல இருந்து தான் கொண்டு வராங்க. அதுக்கு ஹைட்ரோஜனேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பிளாட்டினம் இஸ் யூஸ்ட் as the catalyst. So hydrogenation of oils, வனஸ்பதிங்கிற தயாரிப்பு இதுக்கெல்லாம். அப்புறம் பெர்ஜியஸ் பெட்ரோல், இது வந்து எடிபிள் ஆயில். கடைசியா fuel. So Burgess processனு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல பெட்ரோலை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சிந்தசிஸ் ஆஃப் பெட்ரோல். பெட்ரோல் வந்து பெட்ரோலியம் வெல்ல இருந்து எடுப்போம். இது சோ கோல்ல இருந்து பெட்ரோலை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அதுக்கு வந்து அயர்ன் ஆக்சைடு இஸ் யூஸ்ட் as the catalyst. So iron oxide is used as the catalyst. So hydrogenation of oils, finely divided nickel or finely divided platinum, whatever may be used as the catalyst. Finely divided nickel is better used as the catalyst. Hydrogenation inge da hydrogenation ஏற்கனவே ஒரு reaction platinized asbestos. So hydrogen production க்கு யூஸ் ஆகும், hydrogenation க்கு யூஸ் ஆகும் platinum.
and platinum is costlier, nickel is somewhat cheaper. So hydrogenation of oils, catalyst. Bergius process for the conversion of coal to petrol. அதுக்கும் coal petrol மாத்துறதுக்கு named process Bergius process. Coal is a solid fuel, petrol is a liquid fuel, ரெண்டுமே fuel தான். அதுக்கு மாத்துறதுக்கு ferric oxide is used as the catalyst. So coal solid, petrol liquid, ferric oxide solid, இதெல்லாம் heterogeneous process. Heterogeneous process, most of the things are heterogeneous catalysis. Iron solid state, reactant products are in the gaseous state. Platinum solid state product, reactant product are the gaseous state. அப்புறம் sulfuric acid manufacture na actually sulfur dioxide to be converted to sulfur trioxide. Sulfur dioxide is used as the contact process la platinized asbestos soda vanadium pentoxide use பண்ணலாம். platinized asbestos use பண்ணலாம், இல்லாட்டினா vanadium pentoxide. So lead chamber process contact process for the manufacture of sulfuric acid. அதுல basic reaction என்னன்னா sulfur dioxide sulfur trioxide மாத்திக்குவாங்க. அப்புறம் sulfur trioxide வாட்டர்ல டிசால்வ் பண்ணி sulfuric acid மாத்திடுவாங்க. அதான் மெத்தட். இது இந்த ரெண்டு ப்ராசஸுமே sulfur dioxide to sulfur trioxide conversion is catalyzed by nitric oxide or platinized asbestos or V2O5. At the Decans process for the chlorine manufacture, cupric chloride is used as the catalyst. அதே மாதிரி Bosch process for the manufacture of hydrogen, அதுக்கு iron oxide with chromium oxide is used as the catalyst. Hydrogenation of oils to form vanaspati is catalyzed by finely divided nickel. Lastly, this Bergius process for the conversion of coal to petrol is catalyzed by ferric oxide. So இது எல்லாத்துலயுமே catalyst ஓட ரோல் நமக்கு நல்லாவே தெரியுது. In the absence of catalyst, the reactions are quite slow. அதனால நம்மளுக்கு realize the products எல்லாம் கரெக்டா டயத்துக்கு வராது. So definitely catalyst has a significant role in finishing the processes in time.